எங்கட மக்களோட பிரதி எங்கள்ட மக்கள் சொல்ற பிரச்சனைகளை விளங்கி தண்ட சட்ட அறிவை பயன்படுத்தி அதற்கேற்ற மாதிரி அட்வொகேட் பண்ணுவான், லோபி பண்ணுவான். அவை சொன்னதை வச்சுக்கொண்டு எங்கட மக்களுக்கு லோபி பண்ற விளையாட்டுன்றது ஒரு ஜனநாயகவாதிக்கு ஒரு மக்கள் பிரதிநிதிக்குரிய தகுதி இல்லை என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தனிப்பட்டிருக்கிறிய நான் ஒரு சட்டத்தரணி, சட்ட விரிவுரையாளர், தனிப்பட்ட ரீதியாக சொல்றேன். சட்டத்தரணி, சட்ட விரிவுரையாளர். ஒரு போதும் சட்டத்தை எப்படி நாங்கள் மக்களுடைய நீதிக்கான தேடல், மக்களுக்கு பிரயோசனமான விதத்தில் நாங்கள் சட்டத்தை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்றது, அது ஒருமான விளங்கிக் கொள்ளல கொண்டு போறோன்றால் எங்களோட பணியா இருக்கும். ஒரு சட்டத்தரணின்ற ஒரு ஒரு லீகல் அகடமிக் சட்டத்தை பார்த்து பயமுறுத்தி உங்களுக்கு சர்வதேச நடைமுறை தெரியாது, உங்களுக்கு சர்வதேச சட்டம் தெரியல, தெரியாமல் வச்சிருக்கிற அந்த சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லுவேன். வேணுமென்று மக்களை சட்டம் என்ற இருட்டறைக்குள்ள வைப்பதன் மூலமாக சட்டத்தை தெரிந்து கொண்ட நாங்கள் மாத்திரம்தான் உங்கள் சார்பில் தீர்மானம் எடுத்து உங்கள் சார்பில் முடிவுகள் எடுத்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதால நீங்கள் வாயப்பத்தி கொண்டு சொன்னால் அது ஒரு சட்டத்தரணியாக என்னுடைய அறம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய பணி சட்டத்தில் என்ன இருக்கின்றது தொடர்பாக மக்களுக்கு சொல்லி நீங்கள் இனி எனக்கு சொல்லுங்கோ என்ன தீர்மானம் எடுக்கணுமே ஒழிய உங்களுக்கு சட்டம் தெரியாது, சர்வதேச நடைமுறை தெரியாது, சர்வதேச அரசியல் தெரியாது, எனக்கு தெரியும், ஆகவே நான் முடிவெடுக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. விடுதலை புலிகள் அழிஞ்சாச்சு, ஜனநாயகத்தை மீறினால்தான் அவை அழிஞ்ச வேண்டலாம் சொல்லி போட்டு இப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மக்களே நாங்கள் உங்கள் சார்பில் முடிவெடுக்கிறோம்ன்றதுக்கு பேர் ஜனநாயகமா? மக்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும், தெரிவுகள் எல்லாத்தையும் நாங்கள் முன் வச்சு ஒரு விவாதம் ஒன்றை நடத்தி, ஒரு பகிரங்க விவாதத்தை நடத்தி மக்களோட கருத்துக்களை உள்வாங்கி அது எப்படி சர்வதேச சட்டத்திலேயோ சர்வதேச நடைமுறையிலேயோ அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்று சிந்திக்கிறவன் ஜனநாயகவாதியா? இல்லாட்டி சர்வதேச சமூகம் இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு, அந்த நிலைப்பாட்டை எங்கட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறவன் ஜனநாயகவாதியா? இதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் சர்வதேச சமூகம் இப்படி நிற்குது, சர்வதேச சக்திகள் இப்படி நிற்குது, அவை இப்படி சொல்லினோம், இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், அந்த நிலைப்பாட்டை எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேணும்ன்றவன் எங்களுடைய மக்கள் பிரதிநிதியா எப்படி இருக்கிறது? சர்வதேசம் அல்லது சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் எது சாத்தியம் என்று சொல்லுகிறோமோ அந்த சாத்தியத்தை மட்டும் நாங்கள் முன்ன ஒப்புவிக்கிறதுக்காக நாங்கள் இருப்போம்னா நாங்கள் தேவை. தமிழ் பிரதிநிதிகள் தேவையில்லை, தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் தேவையில்லை, தமிழ் தொழிற்சங்கங்கள் தேவையில்லை, தமிழ் அரசியல் கட்சிகள் தேவையில்லை, தமிழ் பொது புத்திசாலிங்கிற ஆட்கள் தேவையில்லை. அதை அவை பார்த்துக் கொள்கிறேன். அவைக்கு எது சாத்தியம் தெரியும், அவை பார்த்துக் கொள்கிறேன் விட்டுவிட வேண்டியதுதானே. அப்ப இதைத்தான் மறைந்த பத்திரிகாசிரியர் எங்களுடைய ஒரு மூத்த அறிவுஜீவியாக நாங்கள் கருதக்கூடிய சிவராம் சொல்லியிருந்தார். ஹூ லாபிஸ் ஹூ, யாருக்கு எதை செய்யுமாறு சொல்லுவது. எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் பிறர்கிட்ட கேட்டு சொல்றோமா, இல்ல எங்களுக்கு என்ன தேவை என்று நாங்கள் டிசைட் பண்ணிட்டு கேட்கிறோமா என்ற கேள்வி இந்த கட்டத்தில் நாங்கள் எழும்புது. அப்ப காலவாசம் மாத்திரம்தான் சாத்தியம் சில நேரம் சர்வதேச சமூகத்தின சக்திகள் டிசைட் பண்ணி இருக்கலாம். அவர்கள் சொல்லுகிறோம், ஆகவே நாங்களும் சொல்ல வேண்டும் என்ற பாட்டை நாங்கள் எடுக்கணுமா? இல்லாட்டி காலவாசம் கொடுத்தாலும் இது நடக்காதுன்றது பூர்ணமாக தெரிந்த ஒரு பிற்பாடு எதிர்காலத்தில் அதற்கான சர்வதேச விசாரணைக்கான சாத்தியம் இருந்தால் இந்த சமூகம் தொடர்ச்சியாக அந்த வேண்டுகோளை வைத்துள்ளது என்பதை நாங்கள் சொல்வது முக்கியமான தீர்மானிக்கும். நேற்றுக்கு டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் ஹர்ஷா டி சில்வா யூஎன்பியினுடைய மிகவும் தாராண்மைவாத முகம் லிபரல் ஃபேஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷனல் பார்ட்டி சொல்றார், வி ரிஜெக்ட் த ரிப்போர்ட் ஆஃப் தி யூஎன் ஹை கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று. ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கையை நாங்கள் மறக்கிறோம். இதுக்கு மேல நாங்கள் தான் இலங்கை அரசாங்கத்தை ஏதோ பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இந்த ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் சொல்றது நியாயம் எங்க? அவைதானே மாட்டம், அவை மாட்டம் என்றேக்க அவைக்கு காலவாசம் கொடுக்கணும் என்ற தரப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டோட ஒத்து ஓடினான். இலங்கை அரசாங்கம் சொல்லி நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று அவைக்கு காலவாசம் கொடுக்கிற தரப்பு தான் அப்ப இலங்கை அரசாங்கத்தோட நிக்குது. நாங்கள் எப்படி இலங்கை அரசாங்கத்தோட நிற்கிறோம்? எங்கட மக்களோட பிரதி எங்கள்ட மக்கள் சொல்ற பிரச்சனைகளை விளங்கி தண்ட சட்ட அறிவை பயன்படுத்தி அதற்கேற்ற மாதிரி அட்வொகேட் பண்ணுவான், லோபி பண்ணுவான். அவை சொன்னதை வச்சுக்கொண்டு எங்கட மக்களுக்கு லோபி பண்ற விளையாட்டுன்றது ஒரு ஜனநாயகவாதிக்கு ஒரு மக்கள் பிரதிநிதிக்குரிய தகுதி இல்லை என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தனிப்பட்டிருக்கிறியா?